இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு வீட்டை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா, மெயின் ஃப்ளோருக்கு இடையில இன்டர்மீடியேட் ஃப்ளோர், அதாவது மெசரின் ஃப்ளோர் கொடுத்து வீட்டை ஆர்கிடெக்ட் டிசைனில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மெசரின் ஃப்ளோர் கொடுத்துருக்கிறதுனால கார் பார்க்கிங், லிவிங் ஹால் அண்டு கிச்சன், ஃபஸ்ட் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம் இந்த அஞ்சையுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளோரில் வர்ற மாதிரி சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்ற ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் லைட் வீட்டுக்குள்ளே வர்றதுக்காக சீலிங்கில் பெர்கோலா டிசைன்ஸோட பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. டெரஸில் கசிபோ செட்டப் கொடுத்துருக்காங்க. ஹை சீலிங் ஸ்ட்ரக்சரும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது சவுத் வெஸ்ட் கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.5 சென்ட், அதாவது 1085 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 26 அடி அகலமாகவும் 41.25 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2050 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இது ஃப்ரண்ட் எலிவேஷன், இது டே வியூ, இது நைட் வியூ. நிறைய ஸ்ட்ரைப் டிசைன், டெக்ஸ்டர் டிசைன்ஸ், அது போக டைல்ஸ் ஒர்க், ஸ்பாட்லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை ஆர்கிடெக்ட் டிசைனில் ரொம்ப அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டீல் வித் வுட் டிசைன் HPL சீட்ஸில் கேட் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 16x16. தரைக்கு கோட்டா ஸ்டோன் லே பண்ணி டிசைனுக்காக இன்பிட்வீனில் க்ரீன் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்போசிட் வாலுக்கு பூரா ஸ்பெஷல் பட்டியில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் பெருசாக இருக்குது. இதில் 2 காரை கூட நிப்பாட்டிக்கலாம். கார் பார்க்கிங்கிலிருந்து 5 அடி ரைஸ் பண்ணி சிட் அவுட் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. சீலிங்கு பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு படிக்கட்டுக்குமே இண்டிவிஜுவலாக ஸ்ட்ரிப் லைட்ஸ், அது போக சைடில் அழகான டிசைனில் கிரில் ஒர்க்கெல்லாம் பண்ணி என்ட்ரன்ஸை சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சிட் அவுட் சைஸ் 16.4x5. இது வீட்டோட மெயின் டோர், உட்டன் டோர், ஸ்மார்ட் லாக்கோட ரெடி பண்ணி நார்த் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x16. தரைக்கு 6x4 அடி சைஸில் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபைடைஸ் வச்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார்கேஸை ஸ்லாப்லெஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி படிக்கட்டு கீழே பெரிய உட்டன் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு அட்டாச்சாக ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உட்டன் பூஜா கேபினட் கொடுத்துருக்காங்க. இந்த படிக்கட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிசைனுக்காக உட்லேயே ஸ்கொயர் அண்டு சர்க்கிள் ஷேப்பில் அழகாக CNC கட்டிங் டிசைன் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே கபோர்ட் ஒர்க் செஞ்சு உள்ள UPS மாற்றுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கார்னரில் L ஷேப்டு 5 சீட்டு டைப் லக்ஸரி சோஃபா வித் சென்டர் டேபிளோட கொடுத்துருக்காங்க. சீலிங் ஃபுல்லாக ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ் கென்ட்ராரோ. இதோட டோட்டல் சைஸ் 16x8. கிச்சனில் யூ ஷேப்டு டேபிள் டாப்புக்கு ஒயிட் குவார்ட்ஸில் ஃபினிஷிங் கொடுத்து அதில் 4 பர்னர் டைப்பில் ஹாபு, எண்டில் ஒரு பெரிய சிங்கு மாட்டியிருக்காங்க.
டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே பேக் ஸ்பிளாஸுக்கு கிரீன் சப்வே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. மேலே நிறைய ஓவர்ஹெட் கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் ஒரு பெரிய டால் கேபினெட்டும் அதுக்கு மேலே யூ ஷேப்டில் லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் நிறைய ஸ்பாட் லைட்ஸும் அது போக சென்டரில் ஒரு பெரிய ட்ராக் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில எம்எஸ் ஸ்டீல் வித் உட்டன் ஹேண்ட்லோடு கொடுத்துருக்காங்க. படி ஏறும்போது இடையில பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் பிளாட்ஃபார்ம் அதாவது மெசனின் ஃப்ளோர் பிளான் பண்ணி இங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். சைஸ் 10x10. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் இன்பிட்வீனில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது வாஷ் ஏரியா. சைஸ் 4.75x4. இந்த கிரானைட் டேபிள் டாப்பில் ஹேண்ட் வாஷ் பேசின் அண்டு மிரர் ஃபிட் பண்ணிடுவாங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6x4.25. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே நிறைய சூரிய வெளிச்சம் வர்றதுக்காக சீலிங்லேயும் சைட் வால்லையும் பார்த்தீங்கன்னா பெர்கோலா டிசைன்ஸோட ஸ்கைலைட் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் சைடில் பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷில் ஒரு தின்ன மாதிரி கட்டியிருக்காங்க. இதில் வந்து பிளான்ட் பாட்ஸ் வச்சுக்கலாம். ஸ்கைலைட் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்பேஸ் டே டைமில் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. இது செகண்ட் பெட்ரூம். சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கு. சைஸ் 16x10. இந்த பெட்ரூமுக்கு ப்ரைவேட்டாக பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 7.5x5. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோர்ஸ், பால்கனி டோர்ஸ், பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. பேசேஜில் இருந்து சின்ன படிக்கட்டு கொடுத்து இங்கே ஒரு மெசனின் ஃப்ளோர் பிளான் பண்ணி அங்கே தேர்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட்டில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. சைஸ் வந்து 16x11. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க், கீழே பெரிய உட்டன் காட், ஹெட்போர்ட் டிசைன், மேட்ரஸஸ், பில்லோ, ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கார்னரில் வால் மவுண்ட் டைப்பில் ட்ரெஸ்ஸிங் டேபிள்.
இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 7.5 5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். செகண்ட் பெட்ரூம் மாதிரியே இந்த தேர்ட் பெட்ரூம்லேயும் ப்ரைவேட்டாக பால்கனி கொடுத்துருக்காங்க. சைஸ் 7க்கு 5.25. தரைக்கு ஆத்தாங்குடி டிசைன் டைல்ஸும் வாலுக்கு பார்த்தீங்கன்னா க்ரூ டிசைன்ஸோட டெக்ஸ்சர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக கொடுக்குற 10 அடிக்கு பதிலாக 12 அடி விட்டு நீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இதனால் ரூம்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா பெருசாக இருக்குது. அடுத்து பேசேஜில் இருந்து டெரஸ் போகிறோம். இந்த ஃபுல்லி ஃபர்னிஷ்டு 3 BHK வீடு கோயம்புத்தூரில் துடிலூர் பக்கத்தில் தொப்பம்பட்டியில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1 crore and 5 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். எனக்கு ஃபுல்லி ஃபர்னிஷிங் வேண்டாம், செமி ஃபர்னிஷ்டாக வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதோட ப்ரைஸ் வந்து 1 crore. சவுத் வெஸ்ட் கார்னரில் டேங்க் ரூம் பிளான் பண்ணி அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கசிபோ செட்டப் கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இது ஃபினிஷ் பண்ணும்போது நிறைய டிசைன்ஸ் லைட்ஸோட பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.